அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? சுட சுட சோறு, அரைக்கீரை கடையல், மட்டன் லிவரில் ஒரு திக்கான கிரேவி, சேனக்கிழங்கு வறுவல். இது தாங்க. சாப்பிட்ட ஒன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்து சமைச்சதுக்கு நல்ல வேலை பலன் கிடைச்சிடுச்சும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் பருப்பு போட்டு தான் கீரை கடைவேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மீதமாயிடும், வீணாக போயிடும். ஏன்னா இருக்கிறது 2 பேர் தானே. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கடைவோமோ அப்படின்ட்டு கடைய ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் ஃபேவரட் ஆகிட்டோம், அடிக்ட் ஆகிட்டோம். மண் சட்டியில் வேறு கடையிறேன்னா செம்ம டேஸ்ட்டுங்க, சொல்லவே தேவையில்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டியாக ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு அடுத்து வீட்டு வேலைகள்லாம் முடிச்சாச்சு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லா சூடாக ஏதாச்சும் குடிக்கணும் போல் இருந்தது. நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஸோ ஒரு 4 புதினா இலையை போட்டு புதினா டீ ரெடி பண்ணியாச்சும். குடித்து முடிச்சுட்டு குட்டியாக ஒரு வாக்கிங்கும் போயிட்டு வந்தாச்சும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருந்தது. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.